கரூர் ராயனூர் பகுதியில் குடியிருக்கும் நிலத்தின் வரியை பல மடங்கு உயர்த்தியதை திரும்பப் பெற வேண்டும் என மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடந்த 1977 கரூர் அமராவதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருகில் உள்ள ராயனூர் தில்லைநகர் பகுதியில் அருள்மிகு கல்யாண வெங்கடராமன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் குடியிருக்க 130 குடும்பங்களுக்கு இடம் ஒதுக்கி தந்தனர். ஒரு வீட்டிற்கு நிலத்தின் வாடகையாக 50 ரூபாய் பெற்றுக்கொண்டு தற்போது திடீரென ஒவ்வொரு வீட்டின் நிலத்திற்கு ரூபாய் 18,500 முதல் 50,000 வரை உயர்த்தியதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் குற்றச்சாட்டு. கலெக்டர் ஐயாவுக்கு மனு கொடுக்கறது. இத்தனை வருஷம் அது வெள்ளம் வந்தப்ப இருந்தப்ப எங்களுக்கு கரண்ட் இல்லாம இருந்துச்சு, கரண்ட் பைப் இல்லாம இருந்துச்சு. அதுக்கு பணம் வரி போடுறோம், அதுக்கு பணம் கட்டுங்க, நாங்க கரண்ட் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரின்னு நாங்க கோயிலுக்கு போனோம், வெங்கடராம சாமி கோயிலுக்கு போனதுக்கு இந்த வாடகை எவ்வளவு போடுறாங்க, ஒரு மாசத்துக்கு 50 ரூபா போட்டிருந்தாங்க. அதுதான் எங்களால கட்ட முடிஞ்சு. இப்ப திடீர்னு இத்தனை வருஷத்துக்கு நாங்க கம்மியான வாடகை போட்டோம், இப்ப அதிகமா வாடகை போடுவோம், அதுக்கு நீங்க வாடகை கட்டணும், கட்டலைன்னா காலி பண்ணுங்க, 30ஆம் தேதிக்கு பணத்தை கட்டணும், கட்டலைன்னா காலி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூலி வேலைக்கு தான் போறோம், எல்லா டெக்ஸ்ட்டுக்கு போறோம், கட்டடத்து வேலைக்கு போறோம், அஸ்திவாரம் பறிக்கிறோம், எல்லாமே வேலைக்கு போனாதான் சாப்பாடு. வேலைக்கு போனா ஒரு நேரம் எங்க வீட்டுல அடுப்பு எரியாது. இப்ப திடீர்னு வாடகை எத்தனை எப்படி எங்களால கட்ட முடியும்? கட்ட முடியாது. எங்களுக்கு உண்டான இருக்கிற வாடகையை போட்டா பரவாயில்ல, இல்ல கட்டி தான் ஆகணும்னு சொன்னா நாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போக மாட்டோம். செத்தாலும் இந்த இடத்துலயே சாப்பிடும். வாடகை மட்டும் அதிகமா கட்ட முடியாது, எங்களால கட்ட முடியாது. நாங்க எல்லாமே எஸ்சி தான், ரொம்ப தாழ்த்தல் மட்ட மக்கள் தான், ரொம்ப வசதி எல்லாம் யாருமே இல்லைங்க. ஐயா நீங்க இதை மட்டும் கேட்டு எங்களுக்கு கொடுக்கணும், கோயில பேசி கேட்டு கொடுக்கணும் ஐயா. கலெக்டர் ஐயா 27ல வெள்ளம் வந்ததுல கலெக்டர் அனுமதியில இங்க நாங்க இருந்தோம். கலெக்டர் அனுமதியில வாய்மொழியில கொடுத்துருந்தாங்க இங்க இருக்க சொல்லி. அப்ப 1999ல வாடகை கேட்டதுக்கு உங்களுக்கு கரண்ட் தண்ணி எல்லாம் வேணும்னா வாடகை கட்டிதாம ஆகணும். நாங்க சரிங்க கட்டுறேன்னு சொன்னா எங்களுக்கு வாடகை தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா வாடகை போடுறாங்க. இந்த வாடகை கட்டினா தான் ஒவ்வொரு வீட்டுக்கு 50,000, 60,000, 40,000 இப்படி வாடகை போடுறாங்க. இது கட்டினா தான் இங்க இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா 30ஆம் தேதி வரைக்கும் கட்டணும், கட்டலினா நீங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போன்றாங்க. 200 குடும்பத்துக்கு மேல இருக்கும். நாங்க எல்லாமே அன்னாடு காட்சி தான், கட்டடத்து வேலைக்கு போறோம், மவுட்டி வேலைக்கு போறாங்க, டெக்ஸுக்கு போறாங்க, எல்லாமே கூலி வேலைக்கு தான். யாரும் ரொம்ப பணக்காரவங்களாம் இல்லைங்க ஐயா. எங்களுக்கு இது ரொம்ப கேட்டு கொடுத்து வாடகை கம்மி, நாங்க எப்படி கட்டுறோமோ அதே வாடகைகளை கேட்டு உத்தரவு வாங்கி எங்களுக்கு ஐயா அந்த இடத்த மட்டும் எங்களுக்கு கொடுங்க. நாங்க எல்லாமே தொழிலாளி தாங்க ஐயா. உங்களுக்கு தில்லைநகரத்துல மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.